வானம் இருட்டிக்கொண்டு வந்தது. அந்த பழைய ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தெருமுனையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி. வயிற்றில் பசி தீயாய் எரிந்தது. மகன் இருந்தவரை இந்த பசி அவருக்கு தெரிந்ததில்லை. அவன் மறைந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்று காலை மருமகள் மாலதி ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் வழக்கம் போல் உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே வந்துவிட்டார். உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. தெரிந்த உறவுக்கார அண்ணி ஒருவர் ராஜம்மா வீடுதான் தஞ்சாவூர் எல்லையில் இருந்தது. கால் வலிக்க நடந்து அங்கு சென்றார். வா பார்வதி, இப்பதான் உன்னை நினச்சேன். முகுந்தன் போனதுல இருந்து நீ ரொம்ப இழைச்சிட்ட. வா 4 வாய் சாப்பிடு என்று ராஜம்பா உபசரித்த விதம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சாப்பாடு போடும்போது அவர் பேசிய வார்த்தைகள் பார்வதியின் நெஞ்சில் முள்ளாய் தைத்தன. ஆமா பார்வதி, உன் மருமகள் என்னதான் பண்றா? அவளுக்கு இன்னும் வயசு இருக்கு. அவ பாட்டுக்கு அவ வழியை பார்த்துட்டு போயிட்டா. இந்த வயசான காலத்துல நீ எங்க போவ? அதான் கேட்டேன் என்றார் ராஜம்மா ரசத்தை ஊற்றிக்கொண்டே. பார்வதியின் தொண்டையில் சோறு விக்கலாக நின்றது. அவ அப்படிப்பட்டவ இல்லை அண்ணி என்று சொல்ல நாக்கு துடித்தது. ஆனால் 10 வருடமாக அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த அகங்காரம் அவரை தடுத்தது. என் கூடவே வந்து இருக்கியான்னு கேட்க ஆசைதான் பார்வதி. ஆனால் என் பசங்க 2 பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. நானே அவங்க தயவில் தான் இருக்கேன். நீ வேணும்னா பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் ஆள் வேணும்னு கேட்டாங்க. அங்கே வேலைக்கு போறியா? 4 காசு கிடைக்கும் என்றார் ராஜம்மா. ஒரு காலத்தில் ஊரே வியந்து பார்த்த குடும்பத்து பெண் இன்று அடுத்தவர் வீட்டில் பாத்திரம் கழுவ போக வேண்டுமா என்று பார்வதியின் கண்கள் கலங்கின. ராஜம்மா கொடுத்த அவமானத்தை விட சொந்த மருமகளிடம் கையேந்த கூடாது என்ற வைராக்கியமே பார்வதியை வேலைக்கு செல்ல தூண்டியது. மறுநாள் யாரிடமும் சொல்லாமல் அந்த வேலைக்கு சென்றார். 10 வருடம் ஒரு ராணி போல அமர்ந்து சாப்பிட்ட உடம்பு இன்று குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யும் போது முதுகு தண்டுவடம் உடைவது போல் வலித்தது. மாலை வீடு திரும்பிய போது வாசலில் செருப்பை கலற்றி எறிந்துவிட்டு நேராக அறைக்குள் சென்று சுருண்டு படுத்தார். அப்போது சிறிய கைகளில் ஒரு பித்தளை தட்டில் காப்பியுடன் வந்தான் பேரன் விஸ்வா. பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்தாங்க காப்பி குடிங்க, அம்மா போட்டு தந்தாங்க என்றான் அந்த சிறுவன். அவன் முகத்தை பார்த்ததும் பார்வதிக்கு அழுகை முட்டியது. வேணாம் விஸ்வா, எனக்கு பசிக்கலை என்றார். போய் சொல்லாதீங்க பாட்டி, காலையிலையும் சாப்பிடல, நேற்று நைட்டும் ராஜம்மா பாட்டி வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க பாட்டி, நீங்கள் ஏன் அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்ற விஸ்வாவின் கேள்விக்கு அவரிடம் பதிலில்லை. மறுநாள் வேலை முடிந்து வந்த பார்வதியை மாலதி தடுத்து நிறுத்தினாள். இதுநாள் வரை மௌனமாக இருந்த அந்த பெண் இன்று சிங்கமாய் நிமிர்ந்து நின்றாள். அத்தை, கொஞ்சம் நில்லுங்க. 10 வருஷமா நான் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தி மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்கள் பையனோட வாழ்க்கை துணை, உங்கள் பேரனோட அம்மா. நீங்கள் மற்றவங்க வீட்டில் வேலைக்கு போகிறது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதை கேட்ட பார்வதி மருமகளை ஏளனமாக பார்த்தார். என் அறவயிறு பசிக்காக என் அண்ணி போட்ட பிச்சையையும் அவமானத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு. உன்கிட்ட கையேந்தி சாப்பிட்றதுக்கு பதில் நான் உழைச்சே செத்துடலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். மாலதியின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அத்தை, ராஜம்மா உங்களுக்கு சோறு போட்டதை நினச்சி பெருமையாக பேசுனாங்களா? இல்லை. ஆனால் நான் எதுக்காக வேலைக்கு போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் அப்பா வீட்டில் அவ்வளவு வசதி இருந்தும் நான் ஏன் போகலை தெரியுமா? என் கணவர் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே கௌரவத்தோட உங்களை நான் கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாக்கணும்னு தான். என்னை மன்னிச்சிருங்க அத்தை, உங்களுக்கு நான் நல்ல மருமகளாக இருக்க தகுதி இல்லாதவளாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நீங்கள் தான் அம்மா. என் கணவர் விட்டுட்டு போன ஒரே சொத்து நீங்கள் தான். நீங்கள் வேலைக்கு போகிறது அவர் ஆத்மாவுக்கே பிடிக்காது.
என்று கூறிவிட்டு மாலதி விம்மி அழுதாள். அந்த வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தில் இருந்த இரும்பு திரையை சுக்கு நூறாக உடைத்தன. தன் கௌரவம், ஜாதி, குலப்பெருமை எல்லாம் வெறும் சாம்பலாக தெரிந்தது. அடுத்த நாள் காலை மாலதி வேலைக்கு கிளம்ப தயாரானாள். மனது கனமாக இருந்தது. அத்தை மீண்டும் வேலைக்கு கிளம்பி விடுவாரோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. அப்போது குளித்து முடித்துவிட்டு நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டுடன் வெளியே வந்த பார்வதி மாலதியின் கையை பற்றி கொண்டார். மாலதி, நில்லுமா என்றார் கரகரப்பான குரலில். மாலதி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். 10 வருடத்தில் முதல் முறை மாலதி என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னை மன்னிச்சிடு தாயே. பெத்த மகனை விட அவனோட குணத்தை அப்படியே வச்சிருக்கிற ஒன்றை நான் தப்பாக நினச்சிட்டேன். இனிமேல் நான் எந்த வேலைக்கும் போகலை. என் பேரன் விஸ்வாவை நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக வேலைக்கு போயிட்டு வா. உன் கணவன் விட்டுட்டு போன கடமையை நீ செய்யும்போது என் மகன் விட்டுட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்துக்கு தர வேண்டியது என்னோட பொறுப்பு என்றார். மாலதி அப்படியே பார்வதியின் காலில் விழுந்து கதறினாள். பார்வதி அவளை தூக்கி அணைத்து கொண்டார். இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடாத, அம்மானு கூப்பிடு. நான் இழந்த என் மகனை உன்கிட்டையும் பேரங்கிட்டையும் பார்க்குறேன் என்றார். அந்த வீட்டின் மௌனம் கலைந்தது. அன்பு மட்டும் அங்கே நிரம்பி வழிந்தது. மாலதி அம்மா என்று அழைத்த அந்த நிமிடம் பார்வதியின் மனதில் இருந்த 10 ஆண்டு கால பாரம் கரைந்து போனது. அன்று மாலை நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் அடுப்பு சந்தோஷமாக எரிந்தது. மாலதி வேலை முடிந்து வரும்போது பார்வதி தனக்கு தெரிந்த கைமணத்தில் சுட சுட ரசம் வைத்து காத்திருந்தார். என்னம்மா, நீங்கள் ஏன் சிரமப்பட்டீங்க? நான் வந்து செஞ்சிருப்பேனே என்றாள் மாலதி நெகிழ்ச்சியுடன். இத்தனை நாள் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் மாலதி. என் பையன் போனதில் இருந்து இந்த வீடே ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீயும் என் பேரனும் தான் அதை வீடாக மாற்றி வச்சிருக்கீங்க. இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பு என்னோடது. நீ நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வா என்றார் பார்வதி. ஆனால் இவர்களின் இந்த ஒற்றுமை சிலருக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக பார்வதியை வேலைக்கு அழைத்து அவமானப்படுத்திய ராஜம்மா அன்னிக்கு. மறுநாள் காலை ராஜம்மா பார்வதியின் வீட்டிற்கு வந்தார். வாசலில் பார்வதி துணி துவைத்து கொண்டிருப்பதை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். என்ன பார்வதி, நேற்று வேலைக்கு வரல? அந்த வீட்டுக்காரங்க திட்டுறாங்க. ஓ மருமக கிட்ட பயந்துக்கிட்டு வீட்டிலையே முடங்கிட்டியா என்றார் நக்கலாக. பார்வதி நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் பழைய பயம் இல்லை. இல்லை அண்ணி, என் மருமக என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராதுன்னு நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்ட ராஜம்மா அப்படியே விடவில்லை. அப்படியா? ஆனால் ஊரில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அந்த பொண்ணு இன்னும் இளவட்டமாக இருக்கா. அவள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு ஓடுறா? யாருக்காக சம்பாதிக்கிறா? நாளைக்கு அவள் வேறொருத்தங்க கூட போயிட்டா உன் கதி என்ன? அதான் அவங்க அப்பா அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று விஷத்தை கக்கினாள். பார்வதியின் கை சட்டென்று நின்றது. அந்த வார்த்தைகள் அவர் இதயத்தை மீண்டும் ஒரு முறை கீறின. ராஜம்மா போன பிறகு பார்வதியின் மனம் அலைபாய்ந்தது. மாலதிக்கு மறுமணம் செய்து வைக்க அவளுடைய பெற்றோர் முயற்சி செய்கிறார்களா? ஒருவேளை அவள் போய்விட்டால் விஸ்வாவின் கதி என்ன, என் கதி என்ன என்ற சுயநலமான எண்ணம் ஒருபுறம். அவள் இன்னும் இளவயது பெண், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா என்ற மனிதாபிமானம் மறுபுறம் மோதியது. அன்று இரவு மாலதி சோகமாக வந்தாள். அவளுடைய அப்பா ஊரிலிருந்து வந்திருந்தார். அத்தே, அப்பா வந்திருக்காங்க என்றாள் மாலதி. மாலதியின் அப்பா சண்முகம் மெதுவாக பேசத் தொடங்கினார். பார்வதி அம்மா, என் பொண்ணு படுற கஷ்டம் எனக்கு தாங்கலை. முகுந்தம் போனது தான். ஆனால் மாலதிக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலை. அவள் வாழ்க்கையை இப்படி ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் முடக்கி வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கோம். விஸ்வாவையும் நாங்களே வளர்த்துக்கிறோம். நீங்களும் எங்கள் கூடவே வந்துடுங்க என்றார். வீடே நிசப்தமானது. விஸ்வா தன் பாட்டியின் கையை இறுக பற்றி கொண்டான். மாலதி தலை குனிந்து நின்றாள். பார்வதி மெதுவாக மாலதியின் அருகில் சென்றார். மாலதி, உன் அப்பாவோட ஆசை நியாயமானது தான். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இந்த அத்தையை நினச்சி நீ இங்கேயே உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத என்றார் தழுதழுத்த குரலில்.
மாலதி நிமிர்ந்து தன் அப்பாவை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது. அப்பா, நான் வேலைக்கு கிளம்பும்போது அத்தை கிட்ட ஒன்று சொன்னேன். சொந்தங்களுக்கு தர்ற மரியாதையை யாரும் பந்தங்களுக்கு தர்றது இல்லை. என் கணவர் எனக்கு பந்தம் மட்டும் இல்லை, என் உயிர். அவர் விட்டுட்டு போன இந்த வீடும் என் அத்தையும் என் மகனும் தான் என் உலகம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வயிறு நிறைஞ்சிருக்கும், ஆனால் என் மனசு செத்துடும்பா. அத்தைக்கு இப்போ நான் மகளாக மாறிட்டேன். ஒரு மகள் தன் அம்மாவையும் மகனையும் விட்டுட்டு எப்படி போக முடியும்? தயவு செஞ்சு இனிமே இதை பற்றி பேசாதீங்க என்று உறுதியாக சொன்னாள். சண்முகம் கிளம்பி சென்றார். அன்று இரவு பார்வதிக்கும் மாலதிக்கும் இடையே இருந்த மௌனம் அன்பால் நிரம்பி இருந்தது. பார்வதி மாலதியின் தலைமுடியை கோதிவிட்டார். ஏன் மாலதி, இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? மாலதி சிரித்தாள். அத்தை, தியாகங்கிறது நான் பண்ணுறது இல்லை. முகுந்தன் இறந்தப்போ அவரை தீயில வச்ச கையோட நீங்கள் என் கையை பிடிச்சி என் பையன் போயிட்டான், இனிமேல் நீயும் உன் பிள்ளையும் தான் எனக்கு எல்லாம்னு சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என் உசுரையே கொடுப்பேன். பார்வதி அதிர்ந்து போனார். 10 வருஷத்துக்கு முன்னாடி துக்கத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையை மாலதி இவ்வளவு காலம் இதயத்தில் சுமந்து வந்திருக்கிறாள். ஆனால் அவரோ அவளை ஒரு அந்நிய பெண்ணாகவே நடத்தி வந்தார். என்னை மன்னிச்சிருமா, நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன் என்று பார்வதி அழத்தொடங்க மாலதி அவரை தடுத்து அணைத்து கொண்டாள். அன்று இரவு முழுவதும் பார்வதிக்கு உறக்கம் வரவில்லை. மாலதியின் அப்பா சண்முகம் சொன்ன வார்த்தைகள் அவர் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவள் இன்னும் இளவயது பெண். அவள் வாழ்க்கையை இப்படி ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் முடக்கி வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. உண்மைதானே? என் மகன் இல்லாத வீட்டில் எனக்காகவும் இந்த சிறுவனுக்காகவும் அவள் ஏன் தன் இளமையை இழக்க வேண்டும் என்று பார்வதியின் உள்ளுணர்வு கேட்டது. மறுநாள் காலை மாலதி வேலைக்கு கிளம்ப தயாரானாள். பார்வதி அவளை தடுத்து நிறுத்தினார். மாலதி, இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, அவரை உடனே வர சொல்லு என்றார் உறுதியான குரலில். மாலதி குழப்பத்துடன் பார்த்தாள். ஏன் அத்தை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்லை மாலதி, நீ உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். மாலதியின் அப்பா சண்முகம் வந்ததும் பார்வதி அவரிடம் பேசத் தொடங்கினார். சண்முகம், ஐயா, நேற்று நீங்கள் கேட்டதுக்கு மாலதி மறுப்பு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தாயா நான் யோசித்து பார்த்தேன். என் மகன் விட்டுட்டு போன இடத்துல வேற யாரும் வர முடியாது தான். ஆனால் மாலதிக்கு ஒரு துணை வேணும், அவளுக்கு ஒரு நிழல் வேணும். மாலதி பதறினாள். அத்தை, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் உங்களை விட்டுட்டு எங்கும் போகமாட்டேன். பார்வதி அவள் கைகளை பற்றி கொண்டார். மாலதி, நீ என்னை அம்மானு கூப்பிட்டல்ல. ஒரு அம்மா தன் பொண்ணு காலமெல்லாம் தனியாக இருக்கிறத எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா? நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? இல்லைம்மா, உன் கூடவே நான் இருப்பேன். உன் கணவராக வரப்போகிறவர் என்னையும் ஒரு தாயாக ஏற்றுக்கிறவராக இருக்கணும். விஸ்வாவை தன் மகனாக பார்த்துக்கிறவராக இருக்கணும். அப்படி ஒருத்தரை உன் அப்பா பார்த்துருந்தா எனக்கு சம்மதம் என்றார். சண்முகத்தின் கண்களில் கண்ணீர் மல்கியது. பார்வதி அம்மா, நான் பார்த்துருக்கிற பையன் என் தம்பி மகன்தான். அவன் பெயர் ரவி. மனைவியை இழந்தவன். அவன் ஏற்கனவே சொன்னான், மாலதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அத்தையும் அந்த பையனும் என் குடும்பம்தானு. மாலதி அழுதாள். அந்த அழுகையில் பயம் இல்லை, ஒரு பாரம் குறைந்த நிம்மதி இருந்தது. பார்வதியின் வற்புறுத்தலாலும் அன்பினாலும் அந்த திருமணம் எளிமையாக நடந்தது. ரவி அந்த வீட்டிற்குள் வந்தபோது ஒரு அந்நியனாக வரவில்லை. முகுந்தன் விட்டு சென்ற வெற்றிடத்தை நிரப்ப முயலவில்லை. மாறாக அந்த வீட்டின் பாரத்தை தன் தோளில் சுமக்க வந்த ஒரு பலமான தூணாக வந்தான். திருமணம் முடிந்து 1 மாதம் ஆனது. ஒரு மாலை வேளையில் மாலதி ரவியுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த பார்வதிக்கு தன் மகன் மீண்டும் உயிருடன் வந்ததை போன்ற ஒரு நிறைவு ஏற்பட்டது. விஸ்வா இப்போது ரவியை அப்பா என்று அழைக்கத் தொடங்கியிருந்தான். ரவி பார்வதியின் அருகே வந்து அமர்ந்தான். அம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நாம் எல்லாரும் அடுத்த வாரம் ஊட்டிக்கு சுற்றுலா போகிறோம். மாலதிக்கு கொஞ்சம் மாற்றம் வேணும்னு தோணுச்சு என்றான். பார்வதியின் கண்கள் கலங்கின. 10 வருடங்களுக்கு முன்பு கசப்பான ஒரு மாமியாராக இருந்தவர் இன்று ஒரு மகளையும் மகனையும் பேரனையும் கொண்ட ஒரு முழுமையான குடும்பத்தின் தலைவியாக நிமிர்ந்து உட்கார்ந்தார்.
வாசல் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்த பார்வதி இருட்டிக் கொண்டு வரும் வானத்தை பார்த்தார். அன்று அந்த வானம் அவருக்கு பயத்தை தரவில்லை. ஏனெனில் இப்போது அந்த வீட்டில் பசி இல்லை. அன்பு மட்டும் தீயாய் எரியாமல் ஒரு மெழுகுவர்த்தியாய் அந்த வீட்டை ஒளிர்வித்து கொண்டிருந்தது. திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடிவிட்டன. அந்த பழைய ஓட்டு வீடு இப்போது புது பொலிவு பெற்றிருந்தது. ரவி வந்த பிறகு அந்த வீட்டில் மௌனத்திற்கு பதில் சிரிப்பு சத்தமே அதிகம் கேட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பார்வதி சமையலறையில் மாலதிக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். ரவி விஸ்வாவிற்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன் என்று ரவி கூப்பிட்டான். பார்வதியும் மாலதியும் வெளியே வந்தனர். ரவி கையில் ஒரு சிறிய காகிதத்தை வைத்திருந்தான். இது என்னப்பா என்று கேட்டார் பார்வதி. அம்மா, இது இந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான பிளான். இந்த ஓட்டு வீட்டை இடிச்சிட்டு மாலதிக்கும் விஸ்வாவிற்கும் வசதியாக ஒரு சின்ன மாடி வீடு கட்டலாம்னு இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் உங்களுக்காக ஒரு தனி அறை, நீங்கள் விரும்பின மாதிரியே தெருவை பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னலோடு இருக்கும் என்றான். மாலதி நெகிழ்ந்து போனாள். ரவி எப்போதுமே பார்வதியின் விருப்பத்திற்கு முதலிடம் கொடுத்தான். ஆனால் பார்வதியின் முகம் சட்டென்று மாறியது. வேண்டாம்பா, இந்த வீடு இப்படியே இருக்கட்டும். இதில் தான் என் மகன் முகுந்தனோட நினைவுகள் இருக்குது. இந்த ஓட்டை பிரித்தா அவன் ஞாபகமும் பிரிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு என்றார் தயக்கத்துடன். மாலதி ரவியை பார்த்தாள். ரவி புன்னகைத்து கொண்டே பார்வதியின் அருகில் வந்தான். அம்மா, முகுந்தன் இந்த வீட்டு செங்கல்ல இல்லைம்மா, உங்கள் மனசில் இருக்காரு. அவர் ஆசைப்பட்டது நீங்கள் நிம்மதியாக கௌரவமாக வாழணும்னு தான். இந்த வீடு மழை பெஞ்சா ஒழுகுது. நீங்கள் கஷ்டப்படுறத அவர் பார்த்தா வருத்தப்பட மாட்டாரா என்றான். மாலதியும் மெதுவாக சொன்னாள். ஆமாம்மா, ரவி சொல்கிறது சரிதான். முகுந்தன் என்றைக்குமே நம்ம கூட தான் இருப்பார். நாம் புது வீடு கட்டினாலும் ஒரு அறையை அவர் நினைவாக வச்சுப்போம். பார்வதி ஒரு நிமிடம் யோசித்தார். தன் பிடிவாதத்தை விட இவர்களின் அன்பு பெரியதாக தெரிந்தது. சரிப்பா, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க என்றார். வீடு கட்டும் வேலைகள் தொடங்கின. ரவி ஒரு மகனைப் போலவே பார்வதியை தாங்கினான். வேலை முடிந்து வரும்போது அவருக்கு பிடித்த மல்லிகைப்பூவும் பலகாரங்களையும் வாங்கி வருவான். வீடு கட்டி முடிக்கப்பட்டு புதுமனை புகுவிழா நடந்தது. அந்த வீட்டின் முகப்பில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அதில் பார்வதி இல்லம் என்று ரவி செதுக்கியிருந்தான். விழா முடிந்ததும் உறவினர்கள் அனைவரும் சென்ற பிறகு ரவி மாலதியையும் பார்வதியும் அழைத்து ஒரு விஷயத்தை சொன்னான். மாலதி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. விஸ்வாவை நான் என் சொந்த மகனாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவனோட படிப்பு செலவுக்காகவும் உங்களோட பாதுகாப்புக்காகவும் ஒரு தொகையை முகுந்தன் பேரில் நான் பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அது அவனோட எதிர்காலத்துக்கு உதவும் என்றான். பார்வதிக்கு இப்போது அழுகையே வந்துவிட்டது. ரவி, உன்னை என் மருமகனாக பார்க்கலப்பா, என் மகனாக பார்க்குறேன். முகுந்தன் இல்லாத குறைய நீயும் மாலதியும் தீர்த்துட்டீங்க. ஒரு காலத்தில் ஜாதி கௌரவம்னு நான் பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் அன்பை தவிர வேறு எதுவுமே பெருசில்லைன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் என்றார். அன்று இரவு அந்த புதிய வீட்டின் மாடியில் விஸ்வா தூங்கி கொண்டிருந்தான். மாலதியும் ரவியும் பேசி கொண்டிருந்தனர். பார்வதி ஜன்னல் வழியாக தெருவை பார்த்தார். அன்று ராஜம்மா கொடுத்த அவமானமும் தான் பட்ட பசியும் இன்று ஒரு கனவை போல தோன்றியது. பார்வதி மெதுவாக தன் மகன் முகுந்தனின் புகைப்படத்தை பார்த்தார். பார்த்தியா முகுந்தா, நீ போன பிறகு நான் அனாதைன்னு நினச்சேன். ஆனால் உன் மனைவி எனக்கு மகளாக மாறி எனக்கு ஒரு மகனையும் பேரனையும் கொடுத்துட்டா. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டார். அந்த வீட்டின் விளக்குகள் அணைந்தாலும் அங்கிருந்த அன்பு மட்டும் அணையா விளக்காய் எரிந்து கொண்டிருந்தது.